இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் காசா ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. இதில் ஈரான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், ஏற்கனவே உங்களுக்கு எங்க சண்டை போயிட்டு இருக்கு, இப்போ இதுக்கு திருப்பி பலஸ்தீன் மக்கள் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு திருப்பியும் ஒரு குரல் எழுப்பியிருக்காங்க ஈரான். இதில் ஈரானில் அதிபர் வர இறந்துருந்தாரு. இப்போ ரீஎலெக்ஷன் வச்சிருக்காங்க, இடைத்தேர்தல் மாதிரி வச்சு புதுசாக ஒரு ஆளை நியமனம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக யாராச்சும் ஒரு நல்ல எலெக்டர் செலக்ட் ஆயிட்டாருன்னா கண்டிப்பாக நாங்கள் இஸ்ரேல் சும்மா விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லெபனான்ல அடிச்சிருக்காங்க. லெபனான் சொல்லியிருக்காங்க, பலஸ்தீன் மக்களை நீங்க சாதா ஒரு பலஸ்தீன் மக்களை அடிச்சிட்டு இருக்கீங்க, காசால இருக்கிற மக்களை காசால இருந்து இப்ப ரஃபா வரைக்கும் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க, நீங்க நிறுத்துங்க, இல்லைன்னா அப்புறம் நாங்க உங்களை அடிக்க வேண்டியதுன்னு லெபனான் வர சொல்லியிருக்காங்க. ஹெஸ்புல்லால இருந்து ஹெஸ்புல்லா பலஸ்தீன் மக்கள் அடிச்ச உடனே இவங்க சும்மா இல்லாம திருப்பி இவங்க அடிச்சிருக்காங்க. நாங்க சும்மா வாய் வார்த்தை சொல்ல, நாங்க கண்டிப்பா அடிப்போன்ற மாதிரி லெபனான்ல இருந்து இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. அடிச்சது மட்டும் இல்லாம